ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பீர்க்கங்காய் வச்சு செம்மையான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துங்க. சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துங்க. அடுத்ததாக பெரிய சைஸ் வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணிங்க. 2 வெங்காயத்தை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூட தேங்காய், கசகசா, ஒரு 4 முந்திரி, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துங்க. நல்லா வதக்கி ஆற வச்சுக்கலாம். அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், மொத்தத்தில் 3 வெங்காயம். 3 வெங்காயத்தில் 2 வெங்காயத்தை நம்ம வதக்க போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தை குட்டி கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், அவ்வளோதான், வேறு எதுவும் நான் சேர்க்கல. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்தாலே போதும். நல்ல அருமையாக சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், சாதம், இப்படி எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கும். நல்லா சுண்டை விட்டுடுங்க. நீங்கள் குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த பிடிச்சிருந்தால் லைக் ஷேர்